சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அதிரடியாக அறிவித்த விஜய், தாவேகாவில் திடீர் மாற்றம், திடீர் பரபரப்பு, இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 தேர்தல் வருவதற்கு சில மாதங்கள் தான் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா இன்னும் 5 மாதமோ இல்லை 6 மாதமோ தான் இருக்குது. சரிங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தாவேகா நிறைய விதமான முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போ தான் தாவேகா முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். எந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அவங்க கலந்து கொள்ள, அதாவது உள்ளாட்சி தேர்தலாகட்டும், அப்புறமா லோக்சபா தேர்தலாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே, இடைத்தேர்தல் ஆகட்டும், எதுலையுமே பங்கு பெறாதவங்க டைரெக்டாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026 முதலமைச்சர் தேர்தலுக்கு போட்டியிடுகிறாங்க. இதில் நிறைய விதமான முக்கியமான முடிவுகளை தாவேகா தலைமையிலிருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படி போட்டியிடணும், நிறைய வெற்றிகளை கண்டிருக்கிறாங்க, நிறைய தோல்விகளை கண்டிருக்கிறாங்க. யாரை எங்கே நிறுத்தணும், சேலத்தில் யாரை நிறுத்தணும், மதுரையில் யாரை நிறுத்தணும், அப்புறமா பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் யாரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் விஜய் அவர்களுக்கு அப்படி கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் அறிவிக்க உள்ளாராம். அது எப்படி அவர் அறிவிக்க உள்ளார்னா, 10 மண்டலமாக பிரிக்கப்பட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 10 மண்டலமாக பிரிக்கப்பட்டு வேட்பாளர்களை ஒவ்வொரு தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. ஏன்னா தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை முக்கியமான தீர்மானங்கள் நிறைய விதமான ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் பொதுக்குழு கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா எப்படி பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதாவது ஏற்கனவே சினிமாவில் இருந்தவர் எப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கிறாரு அப்படின்றத உங்களால் பார்க்க முடிஞ்சது. அதாவது அரசியல் கூர்ந்து நிறைய விதமான விஷயங்களை பேசியிருந்தார். கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு முக்கியமான கருத்துக்களை நம்முடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அதாவது பதிலடி கொடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் கட்சிகளுக்கு முக்கியமே கிடையாது. கட்சிக்கு முக்கியமானது என்ன? அதாவது வேட்பாளர்கள் நிறுத்தணும், 234 தொகுதிகளில் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஏன்னா விஜயும், குஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவர்களை வச்சு மட்டும் போட்டியிட முடியாது. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. இது மட்டுமே கட்சிக்கு பத்தாது. கட்சிக்கு இன்னும் நிறைய தேவைப்படுகிறது. அதுக்கான வேலைகளை தாவேகாவினர் அதிரடியாக தொடங்க உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. அதாவது 234 தொகுதிகளும் விஜய் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டா விஜய் போட்டியிட முடியுமா? அது வாஸ்தவமா? அதாவது பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளில் விஜய் சார்பாக நிற்க முடியுமே தவிர விஜய் அவர்கள் போட்டிக்கு போட்டியிட முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் சார்பாக எல்லாரையும் நிறுத்துறதுக்கான நிறைய விதமான வேலைகளை தாவேகாவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2026 தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக தாவேகாவுக்கும் இருக்கும், மற்ற கட்சிகளுக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லா கட்சியுமே பார்த்தீங்கன்னா தாவேகா இந்த தேர்தலை சந்திப்பது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பையும் பின்விளைவுகளும் தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய ஒரு சவாலாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய போட்டிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்தலில் அனல் பறக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.